உத்தரகாண்டில் நடந்த விஷயத்தை பொறுத்தவரை யாருமே கணிக்க முடியாத இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு பேரிழப்பு தான். அந்த மலையிலிருந்து காடுகள்லேருந்து அடிச்சுட்டு அப்படி ஊருக்குள்ள வருது தண்ணி. வந்து ஏகப்பட்ட சேதாரங்களை உண்டு பண்ணிச்சு. இப்போ வரக்கூடிய தகவலும் கேரளாவிலேருந்து போன ஒரு 25 பேர் வந்து என்ன ஆனாங்கன்னு தெரியல. மலையை குறைஞ்சி வீடு கட்டுறது, மலையை குறைஞ்சி ரோடு போடுறது, மலையை குறைஞ்சி ட்ரெயின் ட்ராக் போடுறது, அப்படிங்கும்போது இயற்கையாக இருக்கிற போது இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணுறப்ப இயற்கை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு நம்ம நாடு தான், இந்தியா தான். ஏன்னா 3 பக்கமும் மலையும் ஒரு பக்கம் கடல் இருக்க மாதிரி ஏன்னா பாதுகாப்பான ஒரு நாடு வந்து இந்தியா தான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் சுபேர் அவர். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் நிலச்சரிவு, ஆல்ரெடி வயநாடு, இது மாதிரி பல்வேறு நாடுகளில் இந்த நிலச்சரிவு இயற்கை சீற்றங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. என்ன காரணம்? மனிதனை இயற்கையை மனிதன் சீன்றான், மனிதன் இயற்கையை சீண்டுது அப்படித்தான் பார்க்கணும். நம்ம வயநாட்டில் நடந்ததுக்கும் உத்தரகாண்டில் நடந்ததுக்கு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. வயநாட்டில் நடந்தது நிலச்சரிவு, இங்கே ஒரு பெரும் வெள்ளம், 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மேக வெடிப்புகளால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்ததால் ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு தான் இங்கே உத்தரகாண்டில் நடந்தது. இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ரேடாரில் கூட கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. மேகக்கூட்டங்களில் ஒரு குளிர்ந்த காற்று அடிக்கிறதுனால மழை பெய்யும் அப்படிங்கிறது சயின்ஸ் நமக்கு தெரியும். அப்போ ஒரே நேரத்தில் ஒரு பெரிய மேகக்கூட்டங்கள் திரண்டு நிற்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நான் திரண்டுறோம். அதனால் ஏற்படக்கூடிய மழை வந்து 5 முதல் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அந்த நேரங்களில். அப்போ இமயமலையினுடைய அடிவாரத்தில் தான் இந்த துராலிங்கிற கிராமம் இருக்குது. உத்தரகாண்டில் துராலிங்கிற கிராமம் இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது. இந்த கேதார்நாத், இந்த பத்ரிநாத் கோயில்களுக்கு போகக்கூடிய ஆட்கள், சுற்றுலாத்தலத்துக்கு இமயமலைக்கு போகக்கூடிய ஆட்கள்லாம் இந்த துராலிங்கிற சிட்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி மாதிரி. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லாட்ஜஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே தான் தங்கிட்டு மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், நான் வந்து ஒரு மலை சரிவினுடைய அடிவாரத்தில் இந்த ஊர் இருக்கும். ஒரு சுவிட்சர்லாந்து அந்த மாதிரியான இடங்கள், அது ரொம்ப அழகான இடம். அங்கே தான் கங்கை நதியினுடைய உற்பத்தி ஆகிற இடம் இருக்குது மேலே டாப்பில். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மேக வெடிப்பு ஏற்படுது. மேக வெடிப்புங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மேகக்கூட்டங்கள் திரண்டு அதிகப்படியான மழை பொழிவை உண்டாக்குறது தான் இந்த மேக வெடிப்பு. இப்போ நீங்கள் எப்படின்னா மேகக்கூட்டங்கள் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது இந்த மாதிரியான மேக வெடிப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கோடை காலங்களில் தான் நடக்கும், வெயில் காலங்களில் தான் மேக வெடிப்பு அதிகமாக நடக்கும். ஏன்னா திடீர்னு வந்து பல இடங்கள்ல இருந்து வந்து ஒரே இடத்துல சேர்ந்தோடனே அங்கே குளிர்ந்த காற்று பட்டவுடனே ஒரு பெரும் மழை பெய்யும் குறிப்பிட்ட நேரத்தில், கணிக்க முடியாத அளவுக்கு மழை. அந்த மழை என்ன செஞ்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த மலையிலேருந்து காடுகள்லேருந்து அடிச்சுட்டு அப்படி ஊருக்குள்ள வருது தண்ணி. வந்து ஏகப்பட்ட சேதாரங்களை உண்டு பண்ணிச்சு. இப்போ வரக்கூடிய தகவலும் கேரளாவிலேருந்து போன ஒரு 25 பேர் வந்து என்ன ஆனாங்கன்னு தெரியல. எத்தனை உயிர் பலி நடந்திருக்கு? உயிர் பலி ஒன்றும் உறுதியாக அவங்க சொல்ல, ஒரு 5-6 தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த துராலியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளினத பிறகு தான் அந்த ரெஸ்கியூ டீம் இருக்குது, இந்தியன் மிலிட்ரி ரெஸ்கியூ டீம் இருக்குது, அதையும் சேதாரப்படுத்தியிருக்கு. சில மிலிட்ரி மேன்ஸும் இதில் காண போயிருக்கிறாங்க. அவங்களையும் தேடக்கூடிய நிலைமைக்கு வந்து அந்த ஃப்ளட் வருது, அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம், அதாவது கொஞ்ச நாளாகவே வந்து அந்த பகுதியில் கொஞ்சம் கனமழை பெஞ்சிருக்கு. இந்த சமூக ஆர்வலர்கள், இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பகுதியில் இமயமலை சுற்றி உள்ள பகுதிகளில் நிறைய அந்த மலைகளை குறைஞ்சி பில்டிங் கட்டுறது, இந்த டனல் கட்டுறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் குறைச்சிக்கோங்க, ஏன்னா வந்து அது தாங்காது அப்படின்றாங்க. இப்போ வயநாட்டில் நடந்தது என்னென்னா, வயநாடுங்கிறது ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய இடம். அங்கே என்ன பண்ணாங்கன்னா மணலை தோண்டி அதுக்கு மேலே வீடுகளை கட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யறப்ப அந்த மணல் வந்து தாங்க முடியாமல் இப்படி இறங்கிடுது பில்டிங். இங்கேயும் அது மாதிரி தான் ஏறக்குறைய. இங்கே வந்து என்னென்னா, காடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே வந்திருக்காது. இப்போ காடுகளை அழிச்சு மனுஷன் வீடு கட்டுறான், அங்கே பில்டிங் கட்டுறான், அப்படிங்கும் போது தண்ணி அங்கே தேங்கி நிற்க முடியாத அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துடுது. சரி, இதெல்லாம் வந்து வரக்கூடியதுக்கு முன்னாடி கணிக்க முடியாதா அப்படின்னா கணிக்க முடியாதுங்கிறாங்க. ரேடாரில் கூட தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் ஒன்றா திரண்டுருமா, ஒரே நேரத்தில் திரண்டு ஒரு மாதிரி அதிகப்படியான மழையை பெஞ்சும் ரேடாரில் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஒன்லி வந்து ஹில் ஸ்டேஷனில் குளிர்ச்சியான பகுதிகளில், அது இந்த கோடை காலங்களில் தான் நடக்கும் மேக வெடிப்புகள் அப்படின்னு. நம்ம சவுத் சைடில் பெருசாக நடந்ததில்ல, நார்த் சைடில் ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு. இப்போ இந்த முறை நடந்திருக்கு. இல்லை, இயற்கை சீற்றங்கள் இப்போ அதிகமாக இருக்குன்ற. இப்போ சகர பாலைவனத்தில் அங்கேயே வந்து ஃப்ளட்டெல்லாம் உருவாயிருக்கு. துருக்கியாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளை ஆகிறதா சொல்கிறாங்கல்ல. அதான் இயற்கை சீற்றங்கள். மனிதன் வந்து இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சிட்டான். இயற்கையாக எடுக்க விடுறது இல்லையா. நீங்கள் அங்கே போய் வீடு கட்டுறது, அங்கே போய் மலை மேலே வீடு கட்டுறது,
மலையை குடஞ்சி வீடு கட்டுறது, மலையை குடஞ்சி ரோடு போடுறது, மலையை குடஞ்சி ட்ரெயின் ட்ராக் போடுறது. அப்படிங்கும்போது இயற்கையாக இருக்கிற போது இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணுறப்ப இயற்கை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். இதுதான் நியதி, இதான் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படி தானே ஆகும். இப்போ இங்கேயே அது மாதிரி தான் நடக்குது. இப்போ சுற்றுலா பயணிகள் எக்கச்சக்கமாக போகிறாங்க, யாத்திரிகர்கள் எக்கச்சக்கமாக போகிறாங்க, ஆன்மீக பயணம் போகிறவங்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற தேவையான இடங்களுக்கு அங்கே மலைகளை குடஞ்சி எடுக்கிற இடத்துல லாட்ஜஸ் கட்டுறாங்க, ஹோட்டல் கட்டுறாங்க, ரிசார்ட்டு, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இயற்கை வந்து தன் பூமியை வந்து எவ்வளோ நேரம் தான் தாங்கும். அப்போ என்னென்னா அந்த காட்டில் வாழக்கூடிய இயற்கையாக வாழக்கூடிய அந்த வைல்ட் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய அந்த மிருகங்கள் வாழ முடியல, அது ஊருக்குள்ளே வந்துடுது. அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய மலையை குறைக்கிறப்ப மழை தாங்காமல் பூமிக்குள்ளே போகுது. மழை பெய்கிறப்ப என்ன செய்யுதுன்னா மண் சரிவு ஏற்படுது. காடுகளில் பார்த்தீங்கன்னா காடுகளை அடித்ததுனால காடுகள் வந்து என்ன செய்யும், தண்ணீரை வந்து ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி ஊருக்குள்ளே வர முடியாமல் தடுக்கும். செடி கொடிகள், மரங்கள், காடுகள். இப்போ நீங்கள் அதை அடிச்சிடுறீங்க, அப்போ தண்ணி என்ன செய்யும், தேங்க முடியாமல் ஊருக்குள்ளே வருது. இது இல்லாமல் இயற்கையை வந்து மனிதன் சூறையாடியதன் விளைவு தான் இயற்கையை திருப்பி நம்மளுக்கு வேலையை காட்டுது. இது முதலாளிகளும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, கார்பரேட் லாபத்துக்காக அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு கார்பரேட் கையில் சிந்தனைகள் வாதிகள் அப்படிலாம் இல்லை, கார்பரேட் கையில் தான் எல்லாமே இன்னைக்கு இருக்குது. இயற்கையும் சரி, அரசியலும் சரி, மனிதனும் சரி, மக்களும் சரி, எல்லாமே கார்பரேட்டுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், ட்ரம்ப் வந்து 25% டாக்ஸ் போட பார்க்குறாரு. நீங்கள் வந்து ரஷ்யாவோட வாங்குற கச்சா எண்ணெயை வாங்குறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா 25% நான் உங்களுக்கு டாக்ஸ் போட போகிறேன், 24 hours டைம் கெடு விதிக்கிறார். சரி, ரஷ்யாவில் வந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குனீங்க ரொம்ப, அதனால் நம்ம இந்தியா தரப்பு சொல்கிறாங்கன்னா நாங்கள் கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறோம் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறாங்க. கம்மியான ரேட்டுக்கு கச்சா எண்ணெய் நீங்கள் வாங்கி மக்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? உலகமே லாக்டவுன் டைம் வந்த டைமில் ரொம்ப அதாவது பயன்பாடு இல்லாமல் என்ன போச்சுன்னா கச்சா எண்ணெய் வந்து ரொம்ப டவுனாக போயிடுச்சு. அப்போ உள்ள நிலைமைக்கு 50 ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் கொடுக்கலாம். அப்பயும் நம்ம 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ரஷ்யாவிலேருந்து 40% நம்ம வாங்குகிறோம். இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்டில் வாங்கிட்டு இருந்த பெட்ரோலோட கச்சா எண்ணெயை விட ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற கச்சா எண்ணெய் வந்து ரேட் கம்மியாக இருக்குது. முதல்ல 40% இப்போ அங்கே தான் நம்ம பை பண்ணுறோம். இல்லை, இலங்கையில் பாகிஸ்தானில் கூட அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி இருந்தாலையும் அங்கே கூட கம்மியான விலைக்கு தான் விற்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்போ குறிப்பிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை வாங்கி இந்தியா மட்டும் யூஸ் பண்ணாமல் பல நாடுகளுக்கு சில முதலாளிகள் வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி விற்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து நேரடியாக மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ அமெரிக்கா கூட ஒரு சின்ன ஒரு மோதல் ஆகி போச்சு. இப்போ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம நம்பர் 1 இருக்கிறோம். அமெரிக்காவுடைய தேவைகளில் 30% நம்ம கொடுக்குறோம். டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், அங்கே முக்கியமான மருந்துகள் நம்ம அங்கேருந்து போகிற மெடிசன். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பாதிப்பு இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரஷ்யாவோட பிஸ்னஸ் வச்சுக்கிறாதீங்க, ரஷ்யாவோட பிஸ்னஸ் பண்ணுறதுனால ரஷ்யாவுக்கு பணம் போகிறதுனால தான் உக்ரைன் அடிக்கிறான், அதனால் நீங்கள் பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஏன்னா வந்து மேஜரான பார்ட்னர் இருக்கீங்க, எங்களோட இந்தியா அமெரிக்காங்கிறது மேஜர் பார்ட்னர் இருக்கீங்க, அப்போ நீங்களே அந்த மாதிரி வேலையை செய்யலாமா அப்படின்னா கூட எங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க, இந்தியா தரப்பில் சொல்லக்கூடிய. ஆனால் இந்தியா தரப்புலேருந்து கம்மியாக கச்சா எண்ணெய் வாங்கினாலும் காமன் பீப்புளுக்கு என்ன இருக்குது, இங்கே வாழக்கூடிய பொதுமக்களுக்கு எதுவுமே இல்லையா? அப்போ கார்பரேட்டுங்கிறது வந்து இயற்கையிலேருந்து அரசியலிருந்து எல்லாமே இன்னைக்கு கார்பரேட்டினுடைய பிடிகள் தான். ஆனால் இவங்க தான் ஒரு சைடு குளோபலைசேஷன் பேசுகிறதா இருக்கட்டும், பசுமை வேலை திட்டம்னு பேசுகிறதா இருக்கட்டும், இவங்க தான் அப்படி ஒன்று பேசுகிறாங்கல்ல. கண்ட்ரியில் கூட வச்சுருந்தாங்க, இந்தோனேசியாவில் வச்சுருந்தாங்க, பசுமை பாதுகாப்பு அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் இவங்களே அழிக்கிறாங்க, ஒரு பக்கம் இதுவும் செய்கிறாங்க. ஆமாம், அதை நீங்கள் நேரடியாக சொல்ல முடியாது. அவங்கள துவாலின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு ஒவ்வொரு நாளும் 1 இன்ச்சு அந்த நாடு தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த நாடை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி தான் இருக்குது. மொத்தம் 10,000 பேர் அந்த நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகை 10,000 பேர். அந்த நாடு வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போயிட்டே இருக்குது. ஒன்றும் குறைஞ்சபட்சம் 25 வருஷத்தில் அந்த நாடு இருக்காதுங்கிறாங்க. நாட்டில் எந்த விதமான வருமானமும் கிடையாது. எப்பயோ வாரத்துக்கு 2 ஃப்ளைட் வருது, அங்கே அதை வச்சு தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து ஆனால் அந்த மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறாங்க. இப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நாட்டோட பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா இடுப்பளவு தண்ணியில் இருந்துட்டு எங்கள் நாட்டை காப்பாற்றுக்குன்னு வீடியோலாம் போடுறாரு. இப்படியெல்லாம் ஒரு நாடு இயற்கை வந்து பல இடங்களில் சூறாடி. நம்ம ஓரளவுக்கு உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு நம்ம நாடு தான், இந்தியா தான். ஏன்னா 3 பக்கமும் மலையும் ஒரு பக்கம் கடல் இருக்க மாதிரி ஏன்னா பாதுகாப்பான ஒரு நாடு வந்து இந்தியா தான். ஏன்னா பல நாடுகள் தீவாக இருக்கும், ஐலாண்டாக இருக்கும். நமக்கு எல்லா லேண்ட்ஸ்கேப்புமே இருக்குது இந்தியாவில். பார்த்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலைவனமும் இருக்குது, இந்த பக்கம் இமயமலை மாதிரியான பனிமலைகளும் இருக்குது, நீர்நிலைகளும் இருக்குது. எல்லாமே இயற்கையாக அமைஞ்ச ஒரு நாடு வந்து நம்ம இந்தியா தான். பட் அந்த இயற்கையாக அமைஞ்சதை நம்ம இயற்கையாக விடுறோமா? நம்ம வந்து எல்லா இடங்களையும் சூறையாடுறோம். இப்போ வயநாட்டில் நடந்தது அங்கே மக்கள் டூரிஸ்ட் போய் கூட்டம் சேர்ந்தது தான். திருவண்ணாமலை கூட நடந்தது. ஆமாம், திருவண்ணாமலையில் நடந்தது. திருவண்ணாமலையில் வார்னிங் கொடுத்தாங்க, திருவண்ணாமலையில் நீங்கள் வந்து வீடு கட்டக்கூடாது, அது பாதுகாக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டாங்கன்னா அந்த மலையை குறைஞ்சி மலையை மேலே மலை இருக்குது, கீழே குறைஞ்சி நீங்கள் வீடு கட்டினா அது எப்படி தாங்கும்? அப்போ இயற்கையோட மனுஷன் வந்து ஒரு போட்டியை ஆரம்பிச்சிட்டான். இப்போ இயற்கையை திருப்பி காட்டுது. இதுதான் நடக்குது ஒழிய இது வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் போகும்.
மக்கள் தொகை பெருத்துக்கிட்டே போகுது, வாழ்றதுக்கு இடம் இல்லை, காட்டு நோக்கி போகிறான். முந்திலாம் சென்னை வந்து தாம்பரம் வரைக்கும் தான் சென்னை, இப்போ வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போயிடுச்சு. அப்போ மக்கள் தொகை பெருக்கமாகுது, விழுப்புரம் நோக்கி போகிற அளவுக்கு. விழுப்புரம் வரைக்கும் சென்னை வந்துடும். ஒரு 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க, விழுப்புரத்தில் இருக்க சென்னையில் அம்மா, அந்த அளவுக்கு சென்னை விழுப்புரம் சென்னைன்னு போகிற அளவுக்கு அட்ரஸ் வந்துடும். ஏன்னா மக்கள் தொகை பெருகுது, மக்கள் தேவைகளுக்காக என்ன பண்ணுறான், வாழ்றதுக்காக இடங்களை தேடுறான், காடுகளை அழிக்கிறான். காடுகளில் வாழக்கூடிய மிருகங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டுக்கு வந்துடுது. அவன் காட்டுக்குள்ளே போகிறான், காட்டில் வாழ்கிற மிருகம் ரோட்டுக்கு வந்துடுது. அப்போ இயற்கை சீற்றம்ங்கிறது வந்து இயற்கையாக நடந்தால் இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, அதை அந்த இயற்கை சீற்றம் உருவாகிறதுக்கு நம்ம வழி வைக்கிறேன். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் தான். உத்தரகாண்டில் நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே கணிக்க முடியாத இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு பேரிழப்பு தான். இப்போ ராணுவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் போகிறாங்க, ஹெலிகாப்டர் போகுது, நிறையா இப்போ வந்து அதை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 25 பேர் கேரளாவிலேருந்து போன ஒரு குரூப் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியலன்றது இப்போ செய்தி வந்துட்டு இருக்கு. ரெஸ்கியூ பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது. அது முழுவதுமாக முடிஞ்சால் தான் எவ்வளோ பாதிப்புங்கிறது தெரியும். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு மற்றொரு பகிர்ந்து சந்திப்பு. நன்றி, வணக்கம்.